ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பிப்ரவரி 6, 2026 உண்டான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை வந்து நம்ம சேனலில் ரெகுலராக தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். இதற்கான கிளாஸஸ் வந்து டெய்லியும் காலையில் 8 மணிக்குள்ளே அப்லோட் ஆகிடும். இந்த பிடிஎஃப் ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்சதுமே இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராமில் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்குறோம். வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமு ப்ளஸ் பிசி எஸ்ஏ எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சேனலில். சரிங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கலாம். டாபிக் தமிழ்நாடு சார்ந்த நியூஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, கைவினை கலைஞர்களுக்கு எந்த விருதை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பார்த்தீங்கன்னா, பூம்புகார் மாநில விருது தான் கைவினை கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதாக பார்க்கப்படுது. இது நடைபெற்ற இடம் வந்து சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தான் நடைபெற்றிருக்கு. சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு வந்து பூம்புகார் மாநில விருது வழங்கப்பட்டன. மேலும் தலா ரூபாய் 50,000 ரொக்கம், 4 கிராம் தங்கப்பதக்கம், தாமிர பட்டயம் மற்றும் தகுதி சான்றிதழ் ஆகியவற்றையும் விருதாளருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இந்த 10 பேர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, தமிழகத்துடைய கைத்திறன் தொழிலுடைய வளர்ச்சிக்கு பங்களித்தவர்கள், அபிவிருத்தி மற்றும் படைப்புகளை கருத்தில் கொண்டு ஒரு பல்வேறு பிரிவின் கீழெலாம் இந்த 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பூம்புகார் மாநில விருது கொடுக்குறாங்க. அப்போ இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கைவினைஞர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தமிழக அரசு சார்பில் கொடுக்கக்கூடிய விருதுடைய பேர் தெரிஞ்சுக்கணும். பூம்புகார் மாநில விருது. இந்த விருதுக்கு வழங்கப்படக்கூடிய அமௌண்ட்டு தெரிஞ்சால் போதும். 50,000 அமௌண்ட்டு, மேபி 4 கிராம் தங்கப்பதக்கம், இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். மெயினாக தெரிஞ்சுக்கிறது வந்து யாரை அங்கீகரிக்கும் விதமாக பூம்புகார் மாநில விருதை கொடுக்குறாங்கன்னா, கைவினை கலைஞர்கள் தான். சரிங்களா? செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியா எந்த ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு தனி விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் வந்து தெரிவித்திருக்காங்கன்னா, 2035க்குள்ள நம்ம இந்தியாவுக்கு தனி விண்வெளி நிலையம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தலைவர் வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தேர்வு நோக்கில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இஸ்ரோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இஸ்ரோனா ஆங்கிலத்தில் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், தமிழில் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இதனுடைய ஹெட் குவார்ட்டர், தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. சரிங்களா? மேலும் இஸ்ரோ பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம நோட்ஸ் எடுத்திருப்போம். அப்படியே 1 by 1 பார்க்கலாம். இஸ்ரோ நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1969. இந்த இஸ்ரோவுக்கு ஒரு முக்கிய ஏவுதளமாக நம்ம ராக்கெட்டு சேட்டலைட் லான்ச் பண்ணுற முக்கிய ஏவுதளம் பார்த்திங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இருக்குது. இந்த இஸ்ரோ வந்து யாரால் தொடங்கப்பட்டதுன்னா விக்ரம் சாராபாய் அவர்களெல்லாம் தொடங்கப்பட்டது. இவரைத்தான் விண்வெளி ஆராய்ச்சிக்கான தந்தைன்னு சொல்கிறோம். விண்வெளி ஆராய்ச்சிக்கான தந்தை விக்ரம் சாராபாய் அவர்களால் எந்த டேட்டு ஆகஸ்ட் 15, 1969 தான் இஸ்ரோ வந்து தொடங்கப்பட்டது. இந்த இஸ்ரோவில் 1975 இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது வந்து ஆரியப்பட்டா. நோட் பண்ணிக்கங்க. 1975 தான் முதல் சேட்டலைட் செயற்கைக்கோள் வந்து ஆரியப்பட்டா. அடுத்த நியூஸில் என்ன பார்க்குறோம்னா, இந்தியர்களை இந்தியாவில் தயாரித்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த ககன்யான் திட்டம் வந்து 2027 செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. யாருன்னா தற்போதைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய வி நாராயணன் அவர்கள் தான் இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ககன்யான் திட்டம் 2027 செயல்படுத்துவோம். அதாவது நம்ம இந்தியாவிலேயே தயாரித்த ராக்கெட் மூலமாக நம்ம விண்வெளிக்கு போகிறோம். அப்போ நீங்கள் இஸ்ரோவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். எந்த ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு தனி விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் இஸ்ரோ தலைவர் தெரிவித்தாங்க 2035. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஷின்ஸ். சந்திரயான் 3 விண்கலம் எந்த தேதியில் இந்தியாவுடைய தென் துருவத்தில் தரை இறங்கியது? ஏன் டேட்டு கொண்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா, இப்போ உள்ள எக்ஸாமில் டேட்டு வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ சந்திரயான் 3 விண்கலம் வந்து சந்திரயான் ப்ராஜெக்டே ஒரு பெரிய ஒரு உலகமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிஷன். அதனால் வந்து நான் இந்த டேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். சந்திரயான் 3 விண்கலம் எந்த தேதியில் இந்தியாவுடைய தென் துருவத்தில் தரை இறங்கிச்சுன்னா 2023 ஆகஸ்ட் 23. ரெண்டுமே 23 இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 விண்கலம் இந்தியாவுடைய தென் துருவத்தில் தரை இறங்கியது. அப்போ சந்திரயான் 4னா என்னன்னு பார்த்துடலாமா? சந்திரயான் 4 வந்து விண்கலம்
நிலவில் தரையிறங்கி அங்கிருந்து மாதிரிகளை எடுத்து வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டம். சந்திரயான்னு என்னன்னா விண்கலம் வந்து நிலவில் லேண்ட் ஆகும், தரை இறங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ்லாம் எடுத்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திட்டம் தான் சந்திரயான் 4. அடுத்து சந்திரயான் 5ம் சொல்லியிருக்காங்க. யார் கூட நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம்னா, இந்தியா வந்து ஜப்பானோட சேர்ந்து சந்திரயான் 5 விண்கலத்தை அனுப்பக்கூடிய திட்டம் வந்து 2028 வந்து நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பாருங்க, அப்போ சந்திரயான் 3, சந்திரயான் 4, சந்திரயான் 5ல் டோட்டலாக இந்த நியூஸ்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டேட்டாவும் எக்ஸாம் தேர்வு நோக்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் ஒவ்வொரு டேட்டாவுமே நீங்கள் எழுதி வச்சு படிங்க, சரிங்களா? 4th டேட்டா, விபிஜி ராம்ஜி சட்டத்தை திரும்ப பெற சமீபத்தில் எந்த மாநில பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டதுன்னா கேரளா தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம், கர்நாடகா, தெலுங்கானா போன்ற தென் மாநிலங்களுடைய பேரவைகளை வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது கேரளம் இணைந்திருக்கு, சரிங்களா? அப்போ இந்த விபிஜி ராம்ஜி சட்டம்னா என்னன்னா, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த விபிஜி ராம்ஜி சட்டம். என்னன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வந்து 100 days வந்து பிளான் பண்ணுவாங்க, அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த விபிஜி ராம்ஜி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் 125 நாளாக பிளான் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக எதிராக தான் வந்து குரல் எழுப்புறாங்க. அதுக்கு தமிழகம், கர்நாடகா, தெலுங்கானா வந்து முன்னிலையில் தென் மாநிலங்களில் அவங்க பேரவைகளில் தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு. நீங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பே போதும், நீங்கள் அதவே அமல்படுத்துங்கன்னு சொல்லி தற்போது கேரளா மாநிலமும் அவங்க பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது, சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. அடுத்து, சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கிய செயலி என்னன்னா பாரத் டாக்ஸி செயலி தான். இந்த பாரத் டாக்ஸி செயலின்றது வந்து மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் அமித்ஷா வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இது என்னன்னா 8 கூட்டுறவு அமைப்புகள் மூலம், இப்போ ஓலா, ஊபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு கார், ஆட்டோ, பைக் சேவை வழங்குவதற்கு இந்த பாரத் டாக்ஸி செயலியை வந்து தொடங்கியிருப்பாங்க, சரிங்களா? யார் தொடங்கி வச்சானா அமித்ஷா அவர்கள் தான். இவர் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர். ஏன்னா இந்த பாரத் டாக்ஸி செயலி வந்து மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படுறதுனால அவர் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இதுவரை கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் ஓட்டுநர்கள் வந்து இணைந்திருக்காங்க. இந்த ஓட்டுநர்களை அனைவரையும் என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா சாரதி என அழைப்பாங்க. கேட்கலாம், மேபி அதெல்லாம் டீட்டெயிலாக நியூஸ் கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு கொஷின் போது அதை 360 டிகிரி ஆங்கிளில் நம்ம படிச்சிட்டோம்னா தேர்வுக்கு பயப்படாமல் போகலாம். என்னுடைய முதல் கட்டமாக இந்த செயலி வந்து தேசிய தலைநகர பிராந்தியம் குஜராத் மாநிலத்தில் டாக்ஸி, ஆட்டோ, பைக் சேவை வந்து அளிக்கப்படுகிறது. பின்னாடி 3 வருஷத்துக்குள்ள நாடு முழுவதும் சேவையை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டது. அப்போ சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வைத்த செயலினா பாரத் டாக்ஸி செயலி. என்னுடைய ஓட்டுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சாரதின்னு அழைப்பாங்க, ஓகேங்களா? ரைட்டு. கிரிக்கெட், அதாவது விளையாட்டு, மகளிர் பிரீமியர் லீக் 2026 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதாவது ஆர்சிபின்னு சொல்லுவோம். கீழே பாருங்க, ஆல்ரெடி வந்து 2024 ஆல்ரெடி ஆர்சிபி தான் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க. இப்போ தற்போது வந்து 2026 சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இதோட இவங்களுக்கு செகண்ட் டைம் வந்து சாம்பியன் பட்டம். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, மகளிர் பிரீமியர் லீக் 2026 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வந்து ஆர்சிபி தான். என்னுடைய ஆட்டநாயின் விருது வந்து விருது வந்து ஸ்மிருதி மந்தனா, ஸ்மிருதி மந்தனா, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதாவது ஆர்சிபியோடைய கேப்டன் தான் ஆட்டநாயகி விருது வென்றிருப்பாங்க. ஸ்மிருதி மந்தனா எழுதுறேன் பாருங்க, ஸ்மிருதி மந்தனா, ஓகே? இவங்க தான் ஆட்டநாயகி விருது வாங்கியிருப்பாங்க. ரைட். முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக மத நல்லிணக்க வாரம் 2026 எப்போது கடைபிடிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 1 முதல் 7 வரைக்கும். சில இப்போ வரக்கூடிய தேர்வுகளில் தினங்கள் டைரெக்டாக டே கேட்காம வீக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மாதத்தில் 1 to 7 வந்து உலக மத நல்லிணக்க வாரம் என்று அனுசரிக்கப்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு டேட்டா வந்து டீட்டெயிலாக கொடுக்குறோம்,
படிக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு நீங்கள் டீட்டெயிலாக படிக்கும்பொழுது அதில் என்ன தேவையானதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? நம்ம என்னடா டீட்டெயில்ஸாக வந்து நிறையா தியரி பேஸ்டாக அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஒரு ஒரு நியூஸுன்றதை அப்படி தான் படிக்கணும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பிப்ரவரி மாதம் மட்டும் கம்ப்ளீட்டாக 1 to 28 நாள் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக சொல்லுவீங்க மை மை ஃபேவரேட் சப்ஜெக்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு தான் சொல்லுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் யோகா டீச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.